ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாஸ் கிச்சனில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நண்டு கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொரியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 10லேருந்து 15 பூண்டு பற்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜீரகம், மிளகு, பூண்டு பற்கள் இது மூணையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு நைஸான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததும் நாம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போது மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் காரம் அதிகம் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தது மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கரைசலை நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெயில் அந்த பேஸ்ட்டு நல்லா வதங்குறது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ எண்ணெயில் அந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி விழுதுகளையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே போல் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நாம் சேர்க்கக்கூடிய தண்ணி அந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் நண்டு நல்லா வெந்து அந்த கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லையா? அதே போல் நீங்களும் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நல்ல ஒரு கிரேவி நமக்கு கிடச்சிட்ருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 1/2 கிலோ நண்டுக்கு நான் 1 வெங்காயம் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் நண்டு 1 கிலோ இல்லை அதுக்கும் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரி தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாமே குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நண்டு கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நண்டு கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகளை அதன் மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.